வணக்கம். இன்னைக்கு சித்தர் யுகம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் சித்தர் யுகம் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமாங்க, நாளைக்கு நம்மளோட தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இதுதான் நம்மளோட புத்தாண்டு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாருமே ரொம்ப மங்களகரமாகவும் வெற்றிகரமாகவும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு சில டிப்ஸோட நீங்கள் சித்திரை மாதத்தில் அந்த தமிழ் புத்தாண்டு வர்றதில் நீங்கள் வீட்டுக்கு என்னென்ன செய்யலாம், என்ன செய்ய ஒன்று வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த டிப்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். அது என்னென்னா, சித்திரை கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சித்திரை கனி காணுதலை நீங்கள் உங்கள் வீட்டு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அது என்னென்னா, பழங்கள் இருக்கு இல்லையா, வாழைப்பழம், பலாசுலை, மாதுளம், இந்த மாதிரியான பழங்களை நீங்கள் ஒரு தாம்பாளத்தில் அடுக்கி, அதாவது இன்றைக்கி நைட்டே அடுக்கி பூஜை ரூம் கிட்ட வச்சுட்டு, நாளைக்கு காலையில் எழுந்ததுமே அதை நீங்கள் பார்க்கணும். அப்படிங்கிறது தான் சித்திரை கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் அவங்கவுங்க வீட்டு வசதிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதை ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த பழங்களை நம்ம பூஜை ரூம் வாயிலாக எழுந்த உடனே பார்க்கும்போது ஒரு மங்களகரமான விஷயத்த நம்ம பார்த்து அந்த நாளை ஆரம்பிக்கிறதா தான் இதோட அர்த்தம். அதனால தான் இந்த சித்திரை கனி காணுதல்னு அந்த காலத்தில் இதை செஞ்சுட்டு வந்தாங்க. இதை நம்மளும் செய்யறதுக்கு முற்படலாம், அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. ரெண்டாவது, வீடை சுத்தம் பண்ணிடணும். அதாவது நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு அவசரமாக சுத்தம் பண்ணுறதை விட்டுட்டு, இன்றைக்கே நீங்கள் வீடை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி மாப் அடித்து எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ் ஓப்பனிங்காக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வீட்டு வாசலில் நல்லா பெருக்கி கோலம் போட்டு வீட்டு வாசலில் மாத்தோரணம் கட்டி பூஜை அறையை நல்லா அலங்காரம் பண்ணி படங்களுக்கு நல்லா வாசனை திரவியங்கள் தடவி இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறது. பூஜை ரூம் வாசனையாக வச்சுக்கிறது. மூணாவது, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் பூஜை பண்ணலாம். இல்லை வீட்டிலேயே பொங்கல், பாயசம் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு சாமிக்கு வழிபாடு நடத்துறது. அடுத்து, சித்திரை மாதம் அந்த புத்தாண்டு வருது இல்லையா, நாளைக்கு இந்த நியூ இயர் நீங்கள் ஒரு நியூ ட்ரெஸ் போடுறதுக்காக முற்படுங்க. இது ஒரு நாள் தானே, கடந்து போயிடலாம், ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு போகாமல் அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்காவது ஒரு நியூ ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நியூ ட்ரெஸ் போடும்போது அந்த புத்துணர்ச்சி அந்த நாள் ஃபுல்லாக, அந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு கண்டினியூ ஆகும். அடுத்து, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அவங்க கூட இருந்து உணவு சாப்பிட்டுட்டு நீங்கள் வரும்போது உங்களை சுற்றி இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் எனர்ஜி, இது எல்லாமே களையப்படும். அப்படிங்கிறதுனால தான் போக சொல்கிறோம். சொந்தக்காரங்கன்னு இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் வீடு அங்கே இங்கே. ஸோ உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும்போது எப்பயுமே உங்ககிட்ட எதிர்மறை எண்ணமோ நெகட்டிவ் எனர்ஜியோ இருக்காது. எப்பயுமே பாசிட்டிவ் தாட்ஸும் உங்களை சுற்றிக்கிட்டே வரும். ஸோ இதை இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நீங்கள் செஞ்சு வரப்போகிற தமிழ் வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும். அப்படிங்கிறது ஒன்ஸ் அகெயின் நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போது இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் எல்லாமே மங்களகரமாக செஞ்சிட்டிங்க, பூஜை செஞ்சிட்டிங்க, எல்லாமே சூப்பராக பண்ணிட்டீங்க. ஆனால் திருஷ்டின்னு ஒன்று இருக்கும், அது எப்பயுமே இருக்கும். நம்ம நல்லா வாழ்ந்துட்டாலே திருஷ்டி சொல்லிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படி எல்லா இடத்துலையுமே இருக்கும். கம்பெனி, ஆஃபீஸ், எல்லா இடத்துலையுமே, வீடு, எல்லா இடத்துலையுமே. இதுக்காக நம்ம வாசல் கட்டு அப்படின்னு ஒரு விஷயத்த ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இப்போ மறுபடியும் அதை இந்த புத்தாண்டில் செய்யலாமே அப்படின்னு சொல்லி வாசல் கட்டு. இந்த வாசல் கட்டு பார்த்திங்கன்னா 6 மூலிகைகள் கொண்டது. 6 மூலிகைகள் இருக்கும், 5 மூலிகைகள் இருக்கும். இந்த கட்டு நீங்கள் வாசலில் கட்டும்போது மஞ்சளில் நினச்சி கட்டினீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் இதோட எனர்ஜி லெவல் இருந்துக்கிட்டே இருக்கும். மஞ்சளில் நினச்சி போடுங்க. நிறையா இருக்குது நம்மக்கிட்ட. இதில் 5 மூலிகைகள் இருக்குது. 5 மூலிகைகள் உங்களுக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வீட்டு வாசலில் கட்டும்போது கண் திருஷ்டியிலேருந்து, நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை தீய சக்திகளும் ஓட விரட்டப்படும். அப்படிங்கிறது தான் இந்த வாசல் கட்டோட உண்மையான தாத்பரியம். அதனால தான் இதை வாசல் கட்டுன்னு சொல்லுவாங்க. இதை பார்க்க என்னமோ ஒரு நூலில் கட்டி ஒரு 5 கட்டே கட்டி வச்சுருக்காங்களே அப்படின்னு தோணும். ஆனால் இதை இன்றைக்கி வீட்டில் கட்டி இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது என்ன எனர்ஜி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இது எல்லாமே உண்மையான மூலிகைகளில் செய்யப்படுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறையா இருக்குது. மஞ்சளில் நினச்சி வீட்டில் கட்டி பாருங்கள், அப்படி தான் இருக்கும். ஸோ இது வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த தமிழ் புத்தாண்டை இந்த வாசல் கட்டோட ஆரம்பித்து உங்களோட வரும் வருஷத்தை நல்லபடியாக கொண்டாடுங்க.
மீண்டும் உங்கள் எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதை வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க.